பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக குளோரி டிவி இந்தியா நெட்வொர்க் மூலமாக தேவனுடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு இலக்கு உண்டு, ஒரு நோக்கம் உண்டு, ஒரு லட்சியம் உண்டு. அது என்ன? நாம் பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும் என்பதுதான். அநேகர் இப்படியாக கேட்பார்கள், பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைக்குமா? நான் பரலோக ராஜ்யத்துக்கு போவேனா? பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கிறது? இப்படியெல்லாம் நீதிமான்களாக இருக்கிறவர்களும் கேட்கிறார்கள். வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. ஒருவேளை நீதிமான்கள் ரட்சிக்கப்படுவது கூட அரிதான காரியம் என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அல்லவா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, முடிவு மட்டும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று. ஆக யாராக இருந்தாலும், நீதிமானாக இருந்தாலும், அவன் கடைசி வரை நிலைத்திருந்தால் மாத்திரமே ரட்சிக்கப்படுவான். அவனுக்கு மாத்திரம்தான் பரலோக ராஜ்யம். இங்கே பரலோக ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக வேதத்திலே பேதுரு மிக அருமையாக ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் என்று. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஜீவன் நித்திய ஜீவன், ஜீவன் பரலோக ராஜ்யம், ஜீவன் தேவனுடைய ராஜ்யம். நல்ல நாட்கள், இந்த உலகத்தில் நாம் வாழும் நாட்கள் எல்லாம் நல்ல நாட்கள் அல்ல. இந்த உலகத்தில் வாழும் போது அநேகருக்கு அநேக நாட்கள் சோதனை நிறைந்ததாக, துன்பம் நிறைந்ததாக, துக்கம் நிறைந்ததாகத்தான் இருக்கும். சில நல்ல நாட்களையும் காண்பார்கள், கெட்ட நாட்களையும் காண்பார்கள். இந்த உலகத்திலே 2 உண்டு. ஏற்றமும் உண்டு, இரக்கமும் உண்டு. துன்பமும் உண்டு, மகிழ்ச்சியும் உண்டு. ஆனால் நித்திய ஜீவன் என்றென்று நிலைத்திருக்கும் ஒரு இடம், நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் இடம், அந்த இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும். நல்ல நாட்கள், எப்பொழுதும் தேவனோடு கூட நாம் வாழும் நாட்கள் நல்ல நாட்கள். சிலர் சொல்லுவார்கள், இந்த உலகத்திலே வாழும் போதே நாங்கள் நித்திய ஜீவனில் வாழ்கிறோம், நல்ல நாட்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று. இருக்கலாம். இந்த உலகத்தில் வாழும் போதே அநேகர் சொர்க்கத்தை அனுபவிப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் பவுலடியார் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாவற்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் என்று. நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். நிர்ணயம் செய்து கொண்டோம் என்றால் நித்திய ஜீவனை அடைய முடியும். பேதுரு சொல்லியபடி இங்கே 4 காரியங்களை நமக்கு சொல்லுகிறார். முதலாவது, பொல்லாப்புக்கு தன்னுடைய நாவை அடக்கி ஆள வேண்டும் என்று சொல்லுகிறார். வள்ளுவர் சொல்லுவான் அல்லவா, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு என்று. எதை காக்கவில்லை என்றாலும் நாக்கை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒருவன் நாவை மட்டும் பாதுகாத்துக் கொண்டான் என்றால் இந்த உலகத்தின் துன்பங்களிலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்வான். ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாவினால் அநேகருக்கு அநேக துன்பங்கள் வருவது உண்டு. நாவடக்கம் இல்லை என்றால் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. யாக்கோபு கூட 1ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களிலே சொல்லுவான்,
உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தெய்வ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அந்த தெய்வ பக்தி வீணாயிருக்கும் என்று. பாருங்க, ஒருவன் தன்னுடைய நாவை அடக்கவில்லை என்றால் அவனிடத்தில் தேவ பக்தி எதிர்பார்க்க முடியாது. நான் தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. நாவை அடக்கி ஆள வேண்டும். யாக்கோபு சொல்வார் அல்லவா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது, அது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது என்று. இந்த நாவை அடக்க வேண்டும். எவன் ஒருவன் நாவை அடக்குகிறானோ அவன் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக தன்னை அழைத்து செல்லுகிறான். நாவினால் வரும் துன்பங்கள் ஏராளம். நாவு மாத்திரமல்ல, நாவோடு கூட உதடையும் சேர்த்துக் கொள்ளலாம். 2 உதடுகளும் கொடியதாக இருந்து விடக்கூடாது. தாவீது கூட நாவினால் பெருந்துன்பத்தை அடைந்ததை நீங்கள் அறிவீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை கணக்கிட்டு வரும்படியாக யோவாபிடம் சொன்னபோது தேவன் சினங்கொண்டார். காத்தீர்க்கதரிசியை அனுப்பினார். 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். இதில் எதையாவது ஒன்றை எடுத்துக்கொள் என்று சொன்னார். ஏனென்றால் இஸ்ரவேலின் தேவனுக்கு இஸ்ரவேலின் ஜனங்கள் கடற்கரை மணலை போல பெருக வேண்டும் என்று ஆசை. ஆனால் தாவீதோ சாத்தானால் ஏவப்பட்டு என்ன செய்தான்? இஸ்ரவேலின் ஜனங்களை கணக்கிட்டு வரும்படியாய் சொன்னான். யோவாப் வேண்டாம் என்று சொன்னான். ஆனாலும் சொல்லை கேட்கவில்லை. தான் முதல் பேர்சபா மட்டும் கணக்கிட்டு வரும்படியாய் சொன்னான். அதன் பிறகு நடந்தது என்ன? இதோ 3 ஆண்டுகள் உன்னாட்டில் பஞ்சம் வேண்டுமோ? 3 மாதங்கள் நீ உன் சத்துருக்களுக்கு பயந்து ஓடி ஒளிக்க வேண்டுமோ? இல்லை, 3 நாட்கள் உன்னுடைய நாட்டிலே கொள்ளை நோய் வேண்டுமோ என்று கேட்டார் தேவன். நடந்தது என்ன? ஒரே நாளில் 70,000 பேர் மரித்து போனார்கள். ஏனென்றால் தாவீதுக்கு கொஞ்சம் நாவடக்கம் அந்த நேரத்தில் இருந்திருந்தால், யோவாப் சொல்லியதை கேட்டிருந்தால், இஸ்ரவேல் ஜனங்களை அவன் கணக்கிடாமல் இருந்திருந்தால், அவன் அந்த நேரம் தேவனுக்கு பிரியமாய் இருந்திருப்பான். மனிதன் தவறு செய்வது இயற்கை. தாவீதும் தவறு செய்து விட்டான். நாவை அடக்கவில்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பத்சேபாள் விஷயத்திலும் அப்படித்தான். நாவை அடக்கவில்லை. யார் அந்த ஸ்திரீ என்று பார்த்து வரும்படியாய் நாவால் சொன்னான். அவள் அழைத்து வாருங்கள் என்று நாவால் சொன்னான். இப்படியாக அவன் நாவாலே கெட்டு போனான். அதன் பிறகு நடந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும். ஆகவே நித்திய ஜீவன் வேண்டும் என்றால், உண்மையாகவே நாம் தேவனுக்குள் பயபக்தியாக இருக்கிறோம் என்றால், நம்முடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுவான் அல்லவா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று. ஒருவருடைய மரணம் என்பது நரகத்தை குறிக்கும், ஜீவன் என்பது நித்திய ஜீவனை குறிக்கும். ஆக ஒருவருடைய வாழ்க்கையிலே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் தான் இருக்கிறது. சங்கீதம் 13ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் என்று. வாயை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வாயை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாவினால் சங்கீதக்காரனுக்கு துன்பம் வந்தபடியினால் தான் சங்கீதம் 141:3 சொல்லுவான், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று மன்றாடுவான். இதையெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். ஆகவே பரலோக ராஜ்யம் யாருக்கு என்ற கேள்விக்கு முதலாவதாக கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும் போது தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எதற்கு? பொல்லாப்புக்கு. பொல்லாத காரியங்களை செய்வது நாவு. நாவினால் தான் புறங்கூறும் நிகழ்வு நடைபெறும். ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பேசுவதும் நாவினால் தான். ஒருவருக்கு விரோதமான வார்த்தைகளை சொல்வதும் நாவினால் தான். கெட்ட வார்த்தையையும் தூசண வார்த்தையும் வருவதும் நாவினால் தான். ஆகவே தான் இந்த நாவை நம்முடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தால் கண்டிப்பாக நாம் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி பெற்றவர்களாக மாற முடியும். அடுத்தபடியாக உதடுகளை பாதுகாக்க வேண்டும். உதடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய உதடுகள் உதடுகளை மிகவும் கவனமாக வைத்திருக்க வேண்டும்.
பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய உதடுகள் எப்படிப்பட்டவை? உதடுகளை விரிவாய் திறந்தால் ஆபத்து, துன்பம். 2 உதடுகளும் மூடி இருக்கும் போதுதான் நன்மையை தரும். 2 உதடுகளையும் திறந்து விட்டால் வாய் திறந்து விடும், வாய்க்குள் இருந்து நாக்கு வெளியே வரும். அதன் பிறகு நாக்கு, வாய், உதடு இந்த 3 சேர்ந்து நம்மை படுகொலிக்குள் சென்று அழைத்து கொண்டு போய் சங்கீதக்காரன் சங்கீதம் 32:2 சொல்லுவான், ஆவியில் கபடமில்லாதிருக்கிறவன் பாக்கியவான் என்று. ஆவியில் கபடம் இல்லாத இருக்கிறவன் பாக்கியவான். நம்முடைய ஆவியும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், நம்முடைய உதடுகளும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நித்திய ஜீவனை நாம் அடைய வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, மேற்கண்ட வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும். நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நன்மை செய்பவராக சுற்றித் திரிந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசுகளின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று அவரே சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:16 மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பு பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் பிரகாசிக்கிறோமா? நன்மை செய்வதில் நாம் நன்மை செய்கிறோமா? இயேசு கிறிஸ்து நன்மை செய்தார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்தார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம், அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அவர் நன்மை செய்தார் என்பதால் தான் அவரை பிடித்து என்ன செய்தார்கள்? சிலுவையிலே அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து பாவம் செய்தாரா? இல்லவே இல்லை. குற்றம் செய்தாரா? இல்லவே இல்லை. நன்மை செய்தார். நன்மை செய்த அவரை பாவி என்று முத்திரை குத்தி சிலுவையிலே அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். சிலுவை எப்படிப்பட்டது? அவமான சின்னம். அவரை ஒப்பு கொடுக்கும் போது அவரை பற்றி இழுத்தார்கள், அடித்தார்கள், உதைத்தார்கள், குட்டினார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள். உன்னை அடித்தது யார் என்று ஞானதர்ஷினால் கண்டறிந்து சொல் என்றார்கள். கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அறைந்தார்கள். தலையிலே முள்முடியை சூட்டினார்கள். பாருங்க, தலையில முள்முடியை சூட்டும் போது தலையிலிருந்து அந்த முள்முடி அவருடைய தலையை அழுத்தியதால் தலையிலிருந்து இரத்தம் வடிகிறது. அவருடைய கால்களிலும் கைகளிலும் ஆணிகளால் அறையப்பட்ட போது அந்த இடங்களிலிருந்து இரத்தம் வடிகிறது. வேதனை தாங்க முடியாமல் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. ஆக தலையிலிருந்து வடிகிற இரத்தம், கண்களிலிருந்து வடிகிற கண்ணீர் இரண்டும் சேர்ந்து இரத்த கண்ணீராக அவருடைய உடம்பிலிருந்து வடிகிறது. அப்பொழுது கூட அவர் என்ன சொன்னார் பாருங்க, பிதாவே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். இவர்தான் நம்முடைய தேவன். ஆக பரலோக ராஜ்யம் யாருக்கு? இயேசு கிறிஸ்து நன்மை செய்து பாடுகளை அனுபவித்தது போல நாமும் அவன் நிமித்தம் நன்மை செய்து பாடுகளை அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் என்ன கொண்டு வந்தோம்? நாம் கொண்டு வந்தது எதுவுமே இல்லை. பவுலடியார் சொல்லுவார், உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் போதும் என்று. நமக்கு உண்ணவும் இருக்கிறது, உடுக்கவும் இருக்கிறது, இருக்கவும் இடம் இருக்கிறது. ஆனாலும் போதும் என்ற மனமில்லை என்றால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது மிகவும் அரிதான காரியம். ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது மிகவும் அரிதான காரியம் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். ஆக பேதுரு சொல்லியது மாதிரி 3 காரியங்களை பார்த்து விட்டோம். 4வது காரியம், சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து யார்? இதோ கிறிஸ்துமஸ் காலம் வந்து விட்டது. சமாதானத்தின் தேவன்.
சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 இவர்தாம். இப்படி நம்ம பாடுறோம் இல்லையா? இந்த பாடலை பாடிய பிறகு நாம் சமாதானக்காரர்களாக இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார் யோவான் 14:27, நான் உங்களுக்காக சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று. ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் சமாதானக்காரர்களாக இருக்கிறோமா? சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வீடுகளிலே சமாதானமாக இருக்கிறோமா? கணவன் மனைவிகளுக்கிடையே சமாதானம் இருக்கிறதா? குடும்பத்திலே சமாதானம் இருக்கிறதா? சபைகளிலே சமாதானம் இருக்கிறதா? வேலை பார்க்கும் இடங்களிலே சமாதானம் இருக்கிறதா? நாம் எப்படி இருக்கிறோம்? சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை சமாதானமாக இருக்கிறவர்களிடையே சென்று சமாதான குலைச்சலை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? பரலோக ராஜ்யம் யாருக்கு? நித்திய ஜீவன் நம்முடைய கருத்தில் இருக்கிறது, நமக்கு அருகாமையில் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தில் என்ன கிடைக்கும் என்று அநேகர் சொல்லுவார்கள். பரலோக ராஜ்யத்தில் என்ன புசிப்பும் குடிப்புமா? இல்லை இல்லை, அங்கே நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எப்பொழுதும் சந்தோஷமாக தேவனோடு கூட நாம் இருப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்த பரலோக ராஜ்யம். வெளிப்படுத்துகிற விசேஷத்துல பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வாசல்கள் இருக்காதாம், வாசல்கள் அடைபடாதாம், திறந்த வாசல், திறந்த வாசல். தேவனே அங்கே வெளிச்சமாயிருப்பார், விளக்கும் வெளிச்சமும் அங்கே வேண்டுவதில்லை. அங்கே நாம் போக வேண்டும் என்றால் நாம் சமாதானக்காரர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்கள்? சண்டைக்காரர்களாக இருக்கிறோமா? சமாதானக்காரர்களாக இருக்கிறோமா? ரோமர் 2:8 இப்படியாய் சொல்லுகிறது, சண்டைக்காரராக இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும், ஆக்கின தீர்ப்பு. ஆக்கினை தீர்ப்பு என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பிலே பரலோக ராஜ்யம் அல்ல, நரகாக்கினை. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த போது மக்களோடு கூட சுற்றி தீர்ந்தாரே, அப்பொழுது அவர் சொன்னார் அல்லவா, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பரலோக ராஜ்யத்தின் அதிபதியே கூடவே தான் இருந்தார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று. மொத்தத்தில் பரலோக ராஜ்யம் யாருக்கு? மனம் திரும்புபவர்களுக்கு. நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய நாவை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோமா? நம்முடைய உதடுகளை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோமா? இல்லை நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? நித்திய ஜீவனை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்தார் அல்லவா, நான் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீங்களும் பிறரிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று. இந்த ஒரு கற்பனையை பின்பற்றினாலே போதும், அத்தனை கற்பனைகளும் இந்த கற்பனைக்குள் அடங்கிவிடும். நம்மை போல் பிறரை நேசித்தால் நாம் தீங்கு செய்வோமா? நம்மை போல் பிறரை நேசித்தால் நாம் திருடுவோமா? நம்மை போல் பிறரை நேசித்தால் பிறருக்கு விரோதமாக பேசுவோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். தேவனுடைய விருப்பம் அதுதான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். ஆனால் அதற்கு தடையாக இருப்பவன் இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவன் சாத்தான். அவனை மரணத்தின் அதிபதி என்று சொல்லுகிறார்கள். அநேக இந்த உலகத்தில் நாம் மரணம் அடைவதைத்தான் மரணம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால் இந்த உலகத்தில் பாவம் செய்தவர்கள் எல்லோரையும் மரித்து போவார்கள், பாவம் செய்யாதவர்கள் மரிக்காமல் இருப்பார்கள் என்று பொருள் அல்ல. நாம் செய்யும் வினையை பொறுத்து தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளிலே பாவம் செய்தவர்களுக்கு மரண தண்டனை, அந்த இரண்டாவது மரணம்.
நாம் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்கு, அதுதான் நம்முடைய நோக்கம். ஜீவ கிரீடத்தை நம்முடைய தலையிலே சூட்ட வேண்டும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து நாம் அவருக்குள் விசுவாசமாக இருக்க வேண்டும், அவருக்குள் ஐக்கியமாக இருக்க வேண்டும், அவருக்குள் பயபக்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் அவருக்குள் ஐக்கியமாக இருக்கிறோமா? 1 யோவான் 1:6 சொல்லுகிறது, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடந்தால் நாம் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று. இப்போது நாம் புரிந்து கொள்ளலாம் நாம் யார் என்பது. நம்ம அநேகர் இப்படித்தான் சொல்வார்கள், கர்த்தரோடு கூட நான் ஐக்கியமாய் இருக்கிறேன், கர்த்தரை நேசிக்கிறேன், கர்த்தருக்காக நான் எதையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறேன். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? இருளில் இருக்கிறோமா இல்லை வெளிச்சத்தில் இருக்கிறோமா? இருளில் இருக்கிறவன் சாத்தானுக்குள் இருக்கிறான், வெளிச்சத்தில் இருக்கிறவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். நம்முடைய தேவன் ஒளியாய் இருக்கிறார், வெளிச்சமாய் இருக்கிறார். நாமும் அவரை போல ஒளியாய் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்றால் வேதம் காட்டும் நெறிகளை நாம் பின்பற்ற வேண்டும். அப்படியானால் நித்திய ஜீவன் நமக்குண்டு, நல்ல நாட்களும் நமக்குண்டு. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கண்டிப்பாக சுதந்திரிக்க முடியும், அதில் சந்தேகப்படுவதற்கு இடமே இல்லை. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தந்தையுமே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாவையுமே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியர் எடுக்கிறோம் ராஜா. நீர் மிகவும் நல்லவராக இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு கெட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிப்பவர்களை ரட்சித்து உயர்த்துகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்திலும் கூட தேவமே, நீர் எங்களுக்கு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும், நல்ல நாட்களை காண நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்காக கற்றுக் கொடுத்தீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ராஜா. நித்திய ஜீவன் அருகாமையில் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ராஜா. நல்ல நாட்கள் உம்மோடு கூட இருக்கும் நாட்கள் தான் நல்ல நாட்கள் என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம் ராஜா. தேவமே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக தகுதிப்படுத்துவீராக. எங்களுக்குள் காணப்படும் குற்றங்கள் குறைகளை மன்னித்து, எங்கள் பாவங்களை மன்னித்து, உம்முடைய சட்டைக்குள் மூடி மறைத்து உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்துவீராக. ஆம் ராஜா, அப்படியாய் நீர் எங்களை உம்முடைய நன்மையினால் நிரப்பி வழிநடத்துவீராக. துதி கன மகிமையனைத்து உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்கும் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.